கர்நாடகா ஆர்சி ஃபேன்ஸ் செருப்பு அளவுக்கு நீ ஒரு பிளேயர்ஸ் மேலே அவ்வளோ வன்மெல்லாம் வராது உனக்கு. ஐ மீன் தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகான்னு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஓப்பனாக அது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வாடா போடா என்ன உனக்கு கிரிக்கெட் தாண்டி அவ்வளோ வெறி எங்கேருந்து வருது சொல்கிறேன். அவங்க வெறி ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. அவங்க வந்து நம்மளை வெறுப்பேற்றணும்னு நினைக்கிறாங்க. தமிழனுக்குன்னு ஒரு குணம் உண்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. சத்தியபோதுவாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பொம்பளை கப்புன்ற வார்த்தை வந்துருக்கு. ரீல் தன்னால் ஜெயில் ஜெர்சி. ஸோ அதை பார்க்குறப்ப என்ன ஆகுது, திரும்ப கடுப்பாகுது. கர்நாடகாக்காரெல்லாம் மேட்டர் கிடையாது, அந்த எல்லோ ஜெர்சி தான் அவனுக்கு உறுத்துது. கர்நாடகாவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணதெல்லாம் வெறி. அவன் லாயலாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெறி ஆயிருது. சின்ன பையன் வந்து தோனி 6 அடி தெரியுமான்னு கேட்குறான். சொல்கிற அடுத்த வருஷம் வா தலைவா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. போன ஆர்சிபி மேட்ச் பார்த்தீங்களா ப்ரோ? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? சரி, ரொம்ப டிசப்பாயிண்டட் தான். ஓகேங்களா, அந்த பாரதியார் சொன்ன மாதிரி மோனக்கு இருக்குதடி இந்த வையகம் மூழ்கி துயிலில் இல்லை 400 மட்டிலும் துயில் என்பதோ நரகத்துருள் ஓதுனர். அதாவது உலகமே தூங்கிட்டு இருக்கு, என் ஒத்தனை தவறுன்ற மாதிரி டிசப்பாயிண்டட் தான். ஏற்றுக்க முடியல. எப்படினாலும் மேட்ச் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ வாட் டு கிரிக்கெட்னா அப்படி தான், யாரையும் சொல்ல முடியாது. இந்த டெவல் பிரவேஸ் மிஸ்டேக் தான் அது. அகைன் ஓகே, அந்த டைமர் ஓடலன்றாங்க, பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஓடலனாலுமே வந்து அம்பையர் போய் சொல்லியிருக்கணும் 10 செகண்ட் இருக்கிறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பையரும் போயிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ டெவால் பிரேவிஸும் கொஞ்சம் அவேராக இருந்திருக்கணும். நம்ம அவுட்டு கொடுத்தது நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ எதுக்கு 2வது ரன் ஓடுறீங்க? அவுட்டு கொடுத்த பிறகு ரன்னே கவுண்ட் கிடையாது. அவர் எடுத்துருக்கணும் டிஆர்எஸ். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஆர்சிபி வந்து இதெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. அவங்க நல்லா ஃபைட் பண்ணாங்க. நம்மளை கிட்ட போய் மேட்ச் ஃபினிஷ் பண்ணலான்னு பார்த்து தோற்றுட்டோம். பட் நான் ஜெயிச்சிருமோன்னு எதிர்பார்த்தேன். பட் 260 நம்ம அவ்வளோ கிட்ட போனது எனக்கு நம்ம டீம் பயங்கரமான கம்பேக்கில் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அந்த ஃபேன்ஸ் அது பார்த்தீங்களா? இல்லை, ரொம்ப மன உளைச்சல் எனக்கு. அதை எல்லாத்தையும் விட அந்த ஜெயில் ஜெர்சி போடுறீங்க, சரி போட்டுட்டு போய் ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே போடுற, நீ பண்ணுற. சரி, நம்ம ஊர் பசங்க அதை பண்ணிருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. கர்நாடகாவில் தான் அது நடந்திருக்கு. ஆப்வியஸாக இங்கே பண்ணியிருந்தால் நம்ம பசங்களை அதை வேறு மாதிரி தான் எதிர்த்திருப்பாங்க. அகைன் டிவியில் பிளேயர்ஸை செருப்பு இதெல்லாம் எந்த மாதிரி மனநிலை நீ கிரிக்கெட் பார்க்குறேன்னு எனக்கு தெரியல. நான் இதை வேறு மாதிரி கொண்டு போகவும் விரும்பலை. அது பேசவும் கூட கிரிக்கெட் பேசுகிறப்ப. ஆனால் பார்க்குறவங்களுக்கு புரியும் அவங்க எந்த மனநிலையில் பார்க்குறாங்க. கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸு நீங்கள் நம்ம எந்த மனநிலையில் பார்த்துட்டு இருக்கோன்னா கிரிக்கெட்னு பார்த்துட்டு இருக்கோம். அவன் வேறு ஒரு மனநிலையில் பார்த்துட்டு இருக்கான். புரிஞ்சுக்கிட்டா இல்லைனா விட்டுடு. ஓகேங்களா? ஆனால் நம்ம பார்க்குற மனநிலையில் அவன் பார்க்க மாட்டான். இப்போ நான் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து தப்பு சொல்லலை. தமிழ்நாடு ஆர்சிபி ஃபேன்ஸை நான் தப்பு சொல்லலை. கர்நாடகா ஆர்சிபி ஃபேன்ஸ் செருப்பெடுத்து அடிக்கிற அளவுக்கு நீ ஒரு பிளேயர்ஸ் மேலே அவ்வளோ வன்மெல்லாம் வராது உனக்கு. நீ வேறு ஏதோ ஒரு கோவத்தில் தான் அதை பண்ணிட்டுருக்க. அக்செப்ட் பண்ண முடியாது. நம்ம அவங்க அசிங்கமாக பேசிடுறாங்க நம்மளை, அது நம்ம பேசவும் முடியாது. விடுங்க, விட்டு குத்து போவோம், பார்த்துக்கலாம். அந்த ஒரு உணர்வு மேட்ச் அப்படி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அவங்க மேட்ச் பார்த்து இப்படி பண்ணுற மாதிரியே இல்லையா? அவங்க வந்து தமிழ் விசஸ் ஐ மீன் தமிழ்நாடு விசஸ் கர்நாடகான்னு பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ஓப்பனாக அது தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் நான். நீங்கள் ஒரு மேட்ச்னா இவ்வளோ செருப்பு தடிக்கிறவங்களாம் உங்களுக்கு கோப்படாது. ஏன்னா சீக்காலாம் என்னன்னே தெரியாமல் 1983 வேர்ல்டு கப்பில் சீக்கா வந்து பண்ணதுனால தான். ஐ மீன் கபில் தேவ் தான் கப்பு வாங்குறாரு, அவரும் நிறைய பண்ணியிருக்காரு. சீக்காவும் தான் இருந்தார் அந்த பிளேயிங் லெவலில். அகைன் வெஸ்ட் இண்டீஸ்காரன் ஒரே ஹெல்மெட் இல்லாமல் ஆனவன் தான் சீக்கா. பத்ரிநாத் 2010 ஐபிஎல் கப்பு வாங்கிறதுக்கு காரணம் பத்ரிநாத். ஓகேங்களா? பத்ரிநாத் உனக்கு தனிப்பட்ட விருப்பு இருக்கலாம். அதுக்காக நீ வந்து ரொம்ப அசிங்கமாக அபியூஸாக பப்ளிக்கில் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் எதுக்கு அப்படி பேசலாம்? சரி, பத்ரிநாத் ஓகே. வாட் அபவுட் சீக்கா? எவ்வளோ பெரிய மனுஷன் ஏங்க, இவனுக்கு தெரியாதுங்க. 2011 வேர்ல்டு கப் ஸ்குவாடை செலக்ட் பண்ணுற கமிட்டியோட ஹெட்டுங்க அவரே. நீங்கள் அவரை போயிட்டு வாடா போடா என்ன உனக்கு கிரிக்கெட் தாண்டி அவ்வளோ வெறி எங்கேருந்து வருது? அது என்ன மாதிரி உட்காந்துட்டு உன் டீமை நீ கலாய்ச்சிட்டு போயிடலாம். நீ வந்து நான் வீரன் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற பார்த்தியா? அதுக்கு பதிலாக உட்காந்து உன் டீமை கலாய், அப்பப்போ மனம் விட்டு பேசு. உன் டீமு கூடவே டொக்குன்னு ஆடாதீங்களா, அது மாதிரி ஏதாவது ஒன்று. ஏன்டா இப்படி தோக்குறீங்க, ஏன்டா கப்பு ஆனது பேசு. அதை விட்டு புட்டு சீக்கா பத்ரிநாத் என்ன இவங்களாம் அவரெல்லாம் உன்னை கண்டு கூட மாட்டார். நம்ம தமிழ் ஃபேன்ஸே அப்படி பேசிட்டாங்கன்றப்ப எனக்கு ஏற்றுக்கலாம். அவங்க தமிழ் தான் பேசினாரு, அவர் கர்நாடகா தமிழ்னு தெரியல, பட் தமிழ் தான் பேசினாரு. மாற்றிக்கிங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. சீனியர் பிளேயரு. அந்த ஜெயில் ஜெர்சிலாம் அடி பார்க்குறீங்க சொல்கிறேன். அவங்க வெறி ஆகிட்டாங்க, கடுப்பாயிட்டாங்க. அவங்க வந்து நம்மளை வெறுப்பேற்றணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம தான் லீடில் இருக்கும். ஜஸ்ட்டு சிரிச்சுட்டு போயிடுங்க, நான் அதான் சொல்லுவேன். இப்போ எனக்கு கூட வந்து அதை வெறுப்பேற்றதுக்காக ராம் விஜேவா விராட் கோலி தமிழ் ஒருத்தர் இருக்கார். அவரை பற்றி நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்துச்சு, எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்கள் அவரை பற்றி தப்பாக பேசி போடுங்க. ஏன்னா அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அவன் ஒரு சின்ன பையன், அவன் ஏதோ பேசுகிறான், அதுக்காக நான் அப்படி போய் பண்ண முடியுமா? ஏதோ அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் வீடியோ கூட நான் பார்த்ததில்ல. அவன் பேசியிருக்கானு எனக்கு தெரியாது. நானும் போய் அப்படி பண்ண முடியுமா? அவன் ஜெயில் ஜெர்சியை கலாய்க்கட்டும், இல்லை ஜெயில் ஜெர்சின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சு ஃபன்னாக பேசுறது அவன் போட்டானு கூட எனக்கு தெரியாது. நான் போயிட்டு இதுக்கு அவனை அபியூசிவாக பேசுகிறான். நமக்கு வேணாம் நண்பா, நம்ம அமைதியாக போயிடுவோம். தலைவர் மாதிரி கப்பு வாங்கியிருக்குமா இல்லையா? 5 கப்பு அதே தான் வாங்கிக்கலாம். இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷம். அதை விட்டுட்டு அவன் பேசிட்டான் இவனை பேசிட்டான், நீயும் ஆபாசமாக பேசணும், நீயும் அபியூசிவாக பேசுகிறதுலாம் வேணாம். அது நல்லாவும் இருக்காது. அவங்க அப்படித்தான், நாம் இப்படித்தான். தமிழனுக்குன்னு ஒரு குணம் உண்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. வேணாம், ரொம்பலாம் ஓவராக பண்ணாதீங்க, தப்பு. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை இப்போ நம்ம ஆர்சிபி வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து இந்த பொம்பளை கப்பு லாலிபப்புன்னு கிண்டல் பண்ணுறாங்களா? சத்தியபோதுவாக சொல்கிறேன், இது வரைக்கும் நான் பொம்பளை கப்புன்ற வார்த்தை வந்துருக்குது. நம்ம சிஎஸ்கே டீமில் ஏன் ஒரு லேடிஸ் டீம் போய் ஆடலாம்? நீ ஆட வேண்டியதானே? ஆடி இருந்தால் பரவாயில்ல. அது அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க ஒரு கப்பு வாங்கினாங்கன்ற பட்சத்தில் அது பொம்பளை கப்பு நம்ம சொல்லக்கூடாது. அது ஏன் சொல்கிறாங்கன்னு தெரியல. அது சொல்லிடக்கூடாது, தப்பான வார்த்தான். ஆர்சிபி கப்பு லாலிபப்பு சப்புன்றாங்க, அந்த மாதிரி அது ரைமிங்கா? ஓகே, லாலிபப் வேணா நண்பா. இப்போ கூட தான் சொல்கிறேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் சில பேர் பண்ணுறதுனால தான் எனக்கு வெறுப்பு. இப்போவும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நான் என்டையராக
வெறுக்கல. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது யாருக்கு தான் வெறுப்பு வராது. பட் ஆப்வியஸாக எனக்கு விராட் கோலி பிடிக்கும். அந்த மனுஷனை பார்க்குறப்ப அந்த மனுஷன் ஒரு தோஞ்ச முகத்தோடு இருக்கிறப்ப என்ன 18 வருஷமாக கப் இல்லைன்னா எப்படி சச்சினுக்கு வேர்ல்டு கப்பே இல்லாத இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு ஒரு நிலைமை வந்துடும் போலவே அப்படின்னு தோணுது. உடனே இந்த ஜெயில் ஜெர்சி அடுத்த ரீல் தரலாம், இந்த தோஞ்ச முகத்தை பார்த்த உடனே அடுத்த ரீல் தரனால் ஜெயில் ஜெர்சி. ஸோ அதை பார்க்குறப்ப என்ன ஆகுது, திரும்ப கடுப்பாகுது. ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரிலாம் பண்ணாங்க, தள்ளுறது இது இந்த இப்போ அந்த கர்நாடகா நடந்த சொல்கிறேன் பெங்களூர் மேட்ச்சு, அதுதான் சொல்கிறேன். என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, என்ன அவ்வளோ வெறி, எதுக்காக அவ்வளோ வெறி? இப்போ நடக்கல பேச்சு இது பாருங்க, நடக்கல நடக்காது வந்து பார்க்க சொல்லுங்க, நான் கேட்குறேன் எவனா பண்ண சொல்லுங்க. நீ இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் எங்கள் பசங்க நான் பண்ண விட மாட்டேன், பண்ணவும் பண்ண மாட்டாங்க. சென்னையில் ப்ரோ அதே பெங்களூர்காரங்களாம் வந்து பார்த்துட்டு போட்டோம், கர்நாடகா பாஷையிலே பேசு, ஏவானும் பண்ண மாட்டான். நீ பண்ணுவேன், அது நீ, நாங்கள் அப்படி கிடையாது. அது என்ன, அது ஒரு கீழ்த்தரமான செயல். நீ வந்து அங்கே எத்தனையும் சொல்லுவாங்க, அவனை கர்நாடகாக்காரனே, கர்நாடகாக்காரன் அவனுக்கு கர்நாடகாக்காரெல்லாம் மேட்டர் கிடையாது. அந்த எல்லோ ஜெர்சி தான் அவனை உறுத்துது. அந்த எல்லோ ஜெர்சி அவன் தமிழ்நாடுன்னு பார்க்குறான். அந்த தமிழ்நாடுன்னு பார்த்தா என்ன பண்ணுறான், அவன் எதுக்காக அப்படி பண்ணுறான்னு தெரியல. காருங்கிட்ட நிப்பாட்டி முரட்டுறது, போலீஸே இல்லைன்னா அந்த அவனோட நிலைமை என்ன, அத்தனை பேர். பட் அதுலேயும் ஒரு புல்லட் வச்சுன்னு ஒரு பொண்ணு வந்து 5 அது ஒரு தனி கெட்ஸ் வேணும், நான் பண்ணியிருப்பேன். அதான் ஓஜி, அதுதான் ரியல் ஓஜி ஃபேன்மா. நீ தான் ரியல் ஓஜி ஃபேன். நம்மளாம் வந்து அப்பப்போ காமெடி பண்ணுறாள், நம்மளாம் வந்து பெருசாக கிடையாது. நீ தான் ஓஜி ஃபேன், ஒத்துக்கிறேம்மா நான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து லாயலாக இல்லை, ஆர்சிபி ஃபேன்ஸ் நாங்கள் லாயலாக இருக்கோம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே வராங்க. இல்லை லாயலு இப்போது அப் அண்ட் டவுன் பார்த்துட்டு தானே தெரியும். வெற்றி தோல்வி பார்த்துட்டே வரேன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு தெரியும், என்ன தெரியும், எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் எனக்கு. வெற்றி தோல்வி பார்க்குறேன்னா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ என்னையே வச்சுக்கங்களேன், பழைய சிஎஸ்கே எல்லாம் வேறு மாதிரி. சிஎஸ்கே 2023 எனக்கு வந்து பியூர் லக்கு தான், அவ்வளோ கிட்ட போய் நம்ம ஜெயிச்சது. 2021 வரை வச்சுக்கோங்க, நல்ல டீமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு 2023 கப் அடிக்கிறோம். ஆப்வியஸாக 2024 லாஸ் ஆகிறோம். 2025 என்ன நினைப்பீங்க, கப் அடிப்போன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவ்வளோ மொக்கையாக ஆடணும். அப்போ என்ன, அது வெறுப்பாயிடுது எனக்கு. இப்போ நானே என்ன பண்ணுவேன், நெகட்டிவாக பேசுவேன். என்ன இப்படி ஆடிட்டிங்க, நான் மட்டும் தான் பேசுகிறேன். என்டையர் ஸ்டேடியத்தில் எல்லோ ஜெர்சி போட்டு நிறைய பேர் பேசுனாங்க. சரி ஓகே, அப்படி பேசிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசாத இருந்ததுனால தான் கர்நாடகாவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணதெல்லாம் வெறி ஆயிடுச்சு. அவங்க லாயலாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வெறியாயிருது. என்ன லாயலாக இதில் மேட்ரு கிடையாது. கிரிக்கெட்டில் போயிட்டு என்ன ஃபனில் போயிட்டு என்ன லாயல் என்ன தெரியுமா, தோத்துட்டாலும் ஜெயிச்சிட்டாலும் அமைதியாக போயிடு. அது நான் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குமே சொல்கிறேன், அதுதான் லாயல். இன்னொருத்தனை போய் அப்யூஸ் பண்ணி அசிங்கமாக பேசி கெட்ட வார்த்தையில் திட்டி அதில் தான் லாயலை ஃபூல் பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம எது பேசினாலும் சரி. இன்றைக்கி இருக்கிற பசங்க, இப்போ நம்ம ஒரு வீடியோ போகிறோன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. 2010 அன்றைக்கி மேட்ச் பத்தினாத்தா ஜெயிக்க காரணம் ஏன்னு சொன்னால் ரெய்னாவை நம்ப முடியாது, விட்டு தட்டுன்னு ஆடுவார் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே என்ன பண்ண போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸு. அப்போ ரெய்னா பிளேயர் இல்லையா, சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல வரனே புரியல. அதாவது அதோட மீனிங் என்ன, தோனி என்ன நினைக்கிறாருன்னா, ரெய்னா சுத்தராள் இப்போ உருவில் பட்டியல் மாதிரி எப்போனாலும் அவுட் ஆகிடலாம், ஆனால் அச்சா நல்லா தான் ஆச்சு. பட் பத்திரிநாத் ஸ்டாண்டர்டாக கொண்டு போவார்னு சொல்ல வர்றேன். அதனோட மீனிங். அதுக்கு ரெய்னா பிளேயர் இல்லைலாம் மீனிங் கிடையாது தம்பி, நல்லா புரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை டீப்பாக பாருங்க, சும்மா விட்டு கட்டு நீங்களா பார்த்துட்டு வச்சுக்கலாம், ஒன்றுமே புரியாது. கொஞ்சம் டீப்பாக பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசிங்கப்பட்ட தோனி, அவமானப்பட்ட தோனி இல்லை, அதுதான் நான் பல தடவை அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா. இப்போ அவரை நான் பல தடவை சொல்லிட்டேன், அவர் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அவர் வந்து அவரோட ஜெர்சி நம்பர் என்ன வந்துச்சு, 7 தான் இருந்துச்சு. எல்லாமே போட்டுருப்பார், விருப்பம் எல்லாமே போட்டுருப்பார். என்னை விட பெரியவர், எத்தனை வருஷமாக கிரிக்கெட் பார்த்துருப்பார். அவர் எவ்வளோ பெரிய தோனி ஃபேனாக இருந்திருப்பார். இதே தான் என்ன மாதிரி தான் அவரும் மன உளைச்சல் காலாக இருப்பார். அவர் எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்களோ, அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சின்ன பையன் வந்து தோனி 6 அடிக்க தெரியுமான்னு கேட்குறான். 1 டவுனில் இறக்கி விடு, தோனி செஞ்சுரி அடிப்பார்ப்பான். ஏன்னா கோலி 1 டவுனில் இறக்கி விட்டு பார்த்துருக்கான் போல. நீ தோனி 1 டவுனில் இறக்கி அடிலாம் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் பார்க்குறப்ப இவர் வந்து என்னடா நம்ம டீம் இதை புரிஞ்சிக்காமல் இவ்வளோ வெளியே நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் கண்டுக்காமல் நீ கூலாக ஒரு 200 யாரும் கூட நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆர்சிபி கூட நடந்தது. ஐ மீன் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணோம். 200 ஏதோ அடிக்கணும், 140 150 தான் நம்ம ஒரு இன்டென்ட்டே எல்லாம் ஆடி இருப்போம். அது பார்த்து தான் அவர் ரொம்ப விருப்பானதுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக அவர் ஃபீல் பண்ணியிருப்பாருங்க, ஃபீல் பண்ணாமலாம் இருக்க மாட்டார். இப்போ அவரே வந்து சிஎஸ்கே கப் ஆனால் ஆனந்த கண்ணீர் விடுவார் என்னை மாதிரி. ஓகேங்களா, இப்போ நான் வந்து தோனி வந்து பெரிய ஏன் அண்ணாவோட ஆடிட்டுருக்கேன், ஏன் டொக் வச்சுட்டுருக்குன்னு பேசிடுறேன். ஆனால் ஸ்டேடியத்திலாம் வந்து போர் கண்ட சிங்கம் பாட்டு வர்றப்ப எனக்கு அப்படியே முடியல, இன்னும் செலுத்து போச்சு எனக்கு. அது உண்மையான ஃபீலிங். அதாவது தலைவருக்கு எனக்கு 1008 இருக்குது, பேசிப்போம் மனசுக்குள்ளேயே நிறைய. தலைவர் தான் சொல்லியிருக்காரு, நீ ஒருத்தரை வந்து ஹட் பண்ணுறியா சாரி சொல்லிட்டு, தலைவா நான் ஒன்று ஹட் பண்ணிட்டேன், அதுக்காக தான் சாரின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுனால சாரி தலைன்னு சொல்லிட்டு நான் ஒரு போஸ்ட்டே போட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும், யாரும் விட்டு கொடுத்துட மாட்டோம் தலைவரை கடைசியில். அதான் உண்மை, அதுதான் சொல்கிறோம். அடுத்த வருஷம் நாங்கள் விட்டு கொடுத்த நாங்களே சொல்கிறோம், அடுத்த வருஷம் வா தலைவா, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு கேப்டன்ஷிப் மட்டும் பண்ணிட்டு போய். கேப்டன்ஷிப் கூட தேவையில்லை, நீ மென்டாரான ஸ்டடி தேவையில்லை. அதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது.